அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளாக அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையவோ ஆரம்பிக்கலாம். ஆனாலும் தாய் வழி உறவினர்களுடன் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பொருள் வரத்து கூடும். அதே நேரம் வெளியூர் பயணங்கள் செல்லவோ நேரிடலாம். புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அழகு சாதனங்கள் பயன்படுத்தும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. அலர்ஜி போன்று சில உடல் பாதை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறலாம். பணத்தை விட அதிக உழைப்பின் மூலமாக செய்யக்கூடிய தொழிலால் அதிக வருவாய் கிடைக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே ஒப்பந்தங்கள் நிறைவேறலாம். ஆனாலும் அனுகூலமான போக்கே காணப்படுகின்றது. நல்ல பெயர் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகவே அமையும். கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம். வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியும் இருக்கும். பெரியோரின் ஆலோசனைகள் படி செயல்படுவது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. பணவரத்து கூடும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகளும் தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்க பெறுவீங்க. தொழில வியாபாரம் தொடர்பான அலைச்சல் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்பார்த்த லாபம் தாமதப்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தடைகள் உண்டாக செய்யும். வீண் அலைச்சலும் பண விரயமும் உண்டாக பெறுங்க. அதே மாதிரி எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் ஏற்படலாம். அரசாங்கம் மூலம் லாபம் உருவாகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும். வாக்கு வெண்மையால் புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கப்பெறுவாங்க. தடைபட்ட ஆர்டர்கள் சேரவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது காதலர்களுக்குள்ள இருந்த சண்டைகள் தீரும். வேலையில மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. முதலீடு செய்யும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிய வேலையை இன்றைய காலகட்டத்தை தொடங்குறதுல சிரமங்கள் ஏற்படலாம். மற்றவர்களின் பேச்சை கேட்டு தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கடுமையாக நீங்க உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான முழு பலனும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். பழைய நண்பர்களிடமிருந்து ஒரு ஸ்பெஷல் பரிசு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் உடல்நிலை குறித்து கொஞ்சம் கவலையாகவே இருப்பீங்க. அதே நேரம் ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் லாபம் உண்டாக பெறும். மாணவர்களுக்கு இது நல்ல நேரமாகவே இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. தாயின் உடல்நிலை குறித்து கவலை இருக்கும். காதல் வாழ்க்கையில் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய பிள்ளைகளின் தோல்வியால் ஏமாற்றமும் அடைவீங்க. குடும்பத்தில் டென்ஷனான சூழ்நிலை உருவாகலாம். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் தங்களுடைய கடின உழைப்பால் அனைவரின் மனதையும் பெறுவீங்க. அதே மாதிரி தேவையில்லாத சண்டைகளை தவிர்த்து கொள்ளுங்க. பங்குகளை வாங்கவும் விற்கவும் இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் வேலையில் லாபம் கிடைக்க பெறுவீங்க. திருமணமாகாதவர்களுக்கு வரன் தேடி வரும். வீடு நிலம் அல்லது வாகனத்தில் முதலீடு செய்வீங்க. வயிற்று வலி வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருப்பது அவசியம். இழுபறியில் இருந்த வேலைகள் முடிந்து விடுங்க. அதே நேரம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷமான நிலையும் காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கருத்து வேற்றுமை நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் உருவாகவும் செய்யலாம். அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்கட்சி
கட்சியினரின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. கட்சி தலைமை தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. காரிய தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க. பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க. பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம். தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும். புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க. இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது. வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்களும் உருவாகலாம். அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம்
அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும்.